சேலத்திலிருந்து திண்டுக்கல்லுக்கு சரக்கு ஆட்டோவில் கடத்திச் சென்ற 10 லட்சம் மதிப்பிலான புகையிலைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சேலத்திலிருந்து திண்டுக்கல் நோக்கி செல்லும் சரக்கு ஆட்டோ ஒன்றில் தடை செய்யப்பட்ட பான் குட்கா புகையிலைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக நாமக்கல் காவல் கண்காணிப்பாளருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கிரம்பூர் டோல்கேட் பகுதியில் பரமத்தி வேலூர் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா உத்தரவின் பேரில் பரமத்தி வேலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் சங்கீதா, வேலூர் காவல் ஆய்வாளர் ரங்கசாமி மற்றும் உதவி ஆய்வாளர் குமார் உள்ளிட்ட பரமத்தி வேலூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திண்டுக்கல் நோக்கி சென்ற சரக்கு ஆட்டோவை நிறுத்தி சோதனையிட்ட போது சுமார் 10 லட்சம் மதிப்பிலான 928 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் பான் குட்கா மசாலா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பான் குட்கா மற்றும் சரக்கு ஆட்டோவை பறிமுதல் செய்த போலீசார் ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கரம்பக்குடி அருகே வீரபத்ரர் சுவாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி எடுக்கும் விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா வீரக்குடி நாட்டைச் சேர்ந்த கருக்காக்குறிச்சியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ அகோர வீரபத்ரர் கோயில் சித்திரை திருவிழா வருகின்ற மே 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு கருக்காக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று கும்மி அடித்து மேளதாள இசை முழங்க முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக எடுத்துச் சென்று நொண்டி அய்யனார் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து கருக்காக்குறிச்சியில் அமைந்துள்ள பாலி குளத்தில் விட்டனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து வருகை தந்த அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல்லில் இளம்பெண் ஒருவர் காவல் சார்பு ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த லட்சுமி என்ற பெண் காரைக்குடி மகளிர் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அவரிடம் விசாரணை மேற்கொண்டபோது அந்த பெண் 7 மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் அதற்கு காரணமான காரைக்குடி தெற்கு காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சிவக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். மேலும் மகளிர் காவல்துறையினர் புகாரை வாங்க மறுத்து பெண்ணின் காலில் விழுந்து உள்ளே வருமாறு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இளம் கர்ப்பிணி பெண் சார்பு ஆய்வாளர் மீது புகார் தெரிவித்து போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி கோயில் யானை கோடையை சமாளிக்க பிரத்யேகமாக கட்டப்பட்ட நீச்சல் குளத்தில் குளித்து மகிழ்ந்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் திருவிழா காலங்களின் போது உற்சவங்களில் பங்கேற்க கஸ்தூரி என்ற கோயில் யானை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் கோயில் யானைகளுக்கென நடைபெறும் யானைகள் புத்துணர்வு முகாமில் பழனி கோயில் யானை கஸ்தூரி ஒவ்வொரு முறையும் பரிசுகள் பெறுவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 63 வயதாகும் கஸ்தூரி யானை திருக்கோயிலுக்கு சொந்தமான காரமடை தோட்டம் என்ற இடத்தில் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக பெரிய நாயகி அம்மன் கோயில் செவரும் காரமடை தோட்டத்தில் பிரம்மாண்டமான நீச்சல் குளமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோடையை சமாளிக்க கஸ்தூரி நாள்தோறும் ஷவர் பாத்தில் குளித்து நீச்சல் குளத்தில் நீந்தியும் மகிழ்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.